வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 9ஆம் வகுப்பு இலக்கணம் இயல் 2 இதில் இருக்கிற துணை வினைகள் பற்றின கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான வினையை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஷ். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வந்தான், வருகிறான், வந்துவிட்டான், வரவில்லை, வந்தான், வருவான், வருவான், வரமாட்டான். இதில் கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துவிட்டான், வரவில்லை. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. அடுத்து, தமிழில் டேஸ் துணைவினைகள் உள்ளன அப்படின்னா மொத்தம் 40 துணைவினைகள் உள்ளன. ஆன்சர். அடுத்து, வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் டேஷ் வகைப்படுத்தலாம். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் 2 வகைப்படுத்தலாம். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு டேஷ் இடம்பெறும், பின்பே இடம்பெறும். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? இது ஏற்கனவே பார்த்தோம். 2 வகைப்படுத்தலாம். அதாவது தனிவினை, கூட்டுவினை என 2 வகைப்படுத்தலாம். தனிவினை என்றால் என்ன? தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்கள் தனிவினை என்பர். கூட்டு வினை என்றால் என்ன? கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை என்பர். முதல் வினை என்றால் என்ன? ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். அதாவது மெயின் வேர்ப் எனப்படும். துணை வினை என்றால் என்ன? ஒரு கூட்டு வினையின் 2வது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். அடுத்து, துணைவினைகளின் பண்புகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. துணைவினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. பேச்சு மொழியிலேயே துணைவினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. அடுத்து, மனிதனையும் விலங்குகளையும் டேஷ் மொழியாகும் அப்படின்னா வேறுபடுத்துவது. இங்கே வேறுன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டான வார்த்தையை அந்த இடத்துல சொல்லணும். ஓகே. 2, திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை டேஷ் பெற்றிருக்கின்றன. பெருன்னு போட்டிருக்கு, இங்கே பெற்றிருக்கின்றன என்ற அந்த வார்த்தையை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். காலம் தோறும் தன்னை டேஷ், அதாவது புதுப்பித்து மொழி தமிழ் அப்படின்னு போட்டிருக்கு. புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். அடுத்து, என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடி அப்படின்ற ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து தேடி கொண்டிருக்கிறேன். அதுதான் ஆன்சர். அடுத்து, இணையான தமிழ் பழமொழிகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. எவர் ஃப்ளோர் இஸ் அ சால் பிளாசமிங் நேச்சர். இதை சொன்னவர் வந்து ஜெரார்டி நர்வல்னு போட்டிருக்காங்க. இதை எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படின்னா, எல்லா பூக்களும் இயற்கையில் உயிருடன் இருக்கிறது அப்படின்றது தான் அதனோட மொழிபெயர்ப்பு. இதோட பழமொழி, அதுக்கேற்ற பழமொழி அப்படின்னா, மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அடுத்து, சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட். மேட்டி ஸ்டீஃபனிக் அப்படின்றவர் அது சொல்லியிருக்காங்க. இதை எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னா, சூரிய அஸ்தமனம் முதலில் எனக்கு பிடித்த வண்ணம், வானவில்லின் வண்ணம் அடுத்த நிலைதான் அப்படின்றது தான் அதனோட மொழிபெயர்த்தல் வார்த்தை. பழமொழி வந்து தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை அல்லது ஒன்றின் மறைவில் இருந்தே புதியன தோன்றுகின்றன. அதுதான். அடுத்து, அண்ட் ஏர்லி மார்னிங் வாக் இஸ் அ பிளஸ்ஸிங் ஃபார் தி ஹோல் டே. ஹென்ரி டேவிட் தாரு அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து எப்படி மொழிபெயர்க்கலாம்னா, அதிகாலையில் நடைபயிற்சி அந்நாளைக்கே ஒரு வரமாகும். பழமொழி, நன்றாய் தொடங்கும் செயல் நன்றாகவே முடியும் அல்லது சிறந்த தொடக்கமே வெற்றிக்கு அடிப்படை. அடுத்து, ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனஃப், ஒன் மஸ்ட் ஹாவ் சன்ஷைன், ஃப்ரீடம் அண்ட் அ லிட்டில் ஃப்ளவர். ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன்றவர் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி மொழிபெயர்க்கலாம்னா, வெறுமையான வாழ்வு மட்டும் போதாது, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளி, ஆற்றல், விடுதலை மலர் என இருத்தல் வேண்டும். இதை எப்படி
பழமொழியாக்குறாங்க அப்படின்னா, லட்சியமுள்ள வாழ்வே சிறந்த வாழ்வாகும், வெறும் வாழ்வு வீணாகும். அடுத்து அகராதியில் காண்க அப்படின்ற ஒரு தலைப்பு. இதில் கந்தினா கழுகு, வாசம், கந்தகம், தவப்பெண். அடுத்து நெடில்னா நீலம், மூங்கில், நெட்டெழுத்து. அடுத்து பாலினா ஆலமரம், அணை, எல்லை, ஒரு பாஷை, பொற்பசு, செம்பருத்தி, கரை. மகினா பூமி, பசு. கம்புள்னா சங்கு, கம்பங்கோழி, வானம்பாடி. கைச்சாந்துனா கையொப்பம், பொருள்பட்டி. அடுத்து கலைச்சொற்கள் அறிவோம். குமிழிக்கல்னா கோனிக்கல் ஸ்டோன், நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன் டெக்னாலஜி, வெப்பமண்டலம், டிராபிக்கல் ஜோன். அடுத்து அறிவை விரிவிச்சை, அழகின் சிரிப்பு அப்படின்ற அந்த நூலை எழுதினவர் பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் இறை அன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் கிருஷ்ணன். இதோட இந்த வீடியோ நமக்கு முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.